வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சரண்டர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தர்ஷன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். எலெக்ஷன் டைம் கன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்னை மன்சூர் அலிகான் சரண்டர் பண்ணிருப்பாரு. அந்த கன்னு தெரியாதனமா ஸ்டேஷன்ல இருந்து மிஸ் ஆயிருது. அந்த கன்னை யார் எடுத்தா, அந்த கன்னுனால வெளியே ஏதாவது ஷூட் அவுட் நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த கன்னை கண்டுபிடிக்கணும், அப்பதான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி தேடுறாங்க. இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நியூஸ்ல ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதாவது எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, கன்னை ஒப்படைக்க சொல்லி எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டாங்க, ஆளுங்க கன்னை ஒப்படைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேரு புகழ் அப்படின்றது. ஹீரோக்கு அப்பாலாம் கிடையாது, சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாரு. ஹீரோ இப்ப புதுசா ஒரு ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்போ ரவுடி இருக்காருல, நான் அப்ரூவர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ரவுடி கனகுன்னு ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. அந்த கனகு பண்ண எல்லா விஷயத்தையும் போலீஸுங்க கிட்ட சொல்றாரு. கனகு இருக்காரு பாத்தீங்களா, ரீசெண்டா ஒரு பொலிட்டீஷியனை காலி பண்ணிருப்பாரு. அந்த பொலிட்டீஷியன் போயிட்டு இருக்கும் போது கனகு இருக்காரு பாத்தீங்களா, எதிர வந்து கொடூரமா தாக்கி சாவடிச்சிருப்பாரு. அந்த சமயம் நான் கனகு கூட தான் இருந்தேன்ற மாதிரி இவர் ஸ்டேட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் தள்ளி போறாரு. இப்ப கனகுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒருத்தன் உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான், அவனை என்ன ஏதுன்றத பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கனகுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மன்சூர் அலிகான் இருக்கார்ல, இந்த படத்துல மன்சூர் அலிகானாவே வராரு. அவரோட கன்னை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சரி, கன்னு திரும்பி எப்ப கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணுமா, ஏன் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா தர மாட்டீங்களா, தரலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல இல்ல, ரூல்ஸ் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ரூல்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும், நான் வரேன்ற மாதிரி மன்சூர் அலிகான் கிளம்புறாரு. ஒரு பொலிட்டீஷியன் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒரு லேடி இருக்காங்கல்ல, செருப்பு வச்சு அந்த பொலிட்டீஷியனை அடிச்சிருப்பாங்க. அந்த லேடியோட ஃபேஸ் கூட உங்களுக்கு தெளிவா தெரியல. அந்த லேடி எப்படியாவது புடிங்கன்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் சொல்லியிருப்பாரு. அதுக்காக ரம்யான்ற ஒரு ஆபீசர் இருக்காங்கல்ல, வாங்க கிளம்பலான்ற மாதிரி ஒரு ஏட்டையாவை கூப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி புதுசா வந்த பையனையும் கூப்பிடுங்கன்ற மாதிரி ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இங்கதான் சரண்டர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் கனகுன்ற ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ரைட் ஹேண்டா ஒரு அண்ணன் கூடியே இருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு எதிராக ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் எதுவுமே தெரியாத மாதிரி கனகு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். கனகு கண்டுபிடிச்சிடுறாருல, எனக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, நீ பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொடூரமா சாவடிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கனகுக்கு 2 தம்பி இருப்பாங்க. அதுல ஒரு தம்பியை கனகுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் பெரிய லெவல் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தம்பி இன்னும் சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதாவது கஞ்சா ஓட்டுற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் பேரு ரமேஷ் அப்படின்றது. இதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் பாக்குறேன்னு தெரிஞ்சது, உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை திட்டுறாரு. தம்பி அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்ப தேவின்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பையனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. எதிர குடிபோதையில ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே இந்த தேவி கிட்ட கொஞ்சம் கெலாட்டா பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. குடிபோதையில தான் இப்படி பிரச்சனை பண்றாரு. ஆக்சுவலா ரம்யான்னு ஒருத்தங்க ஹீரோவையும் ஒரு கான்ஸ்டபிளையும் கூப்பிட்டு கிளம்புனாங்க பாத்தீங்களா, அந்த ரம்யாவும் இந்த இடத்துல ஏதோ சண்டை நடக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன சண்டை ஏது சண்டைன்னு பாக்குறதுக்காக வராங்க. தேவி கிட்ட அவர் பிரச்சனை பண்றாருல, அதனால தான் தேவி எதிர்த்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்த ரம்யா இருக்காங்கல்ல, நீ ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், என் மேல எந்த தப்புமே இல்லன்ற மாதிரி தேவி சொல்றாங்க. அதெல்லாம் பேசாத, நடன்ற மாதிரி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. இப்ப முருகன் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. இவர் வேற ஏரியாவை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப விளம்பரம் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒருத்தங்க ஒதுக்கி வச்சிருக்க இடத்துல இவர் விளம்பரத்தை ஒட்டலாம்னு நினைக்கிறாரு. அண்ணா பிரச்சனை வந்துற போதுன்னு மத்தவங்க சொல்றாங்க. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் ஒட்டுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே இந்த இடத்துல ஒட்டிடுறாங்க. இப்ப கனகோட ஆள் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேரு சுரேஷ் அப்படின்றது. இவர் மேத்யூ அப்படின்ற ஒரு போலீஸை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. எலெக்ஷன் டைம் காசெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த காசை சாதாரண ஆளுங்க எடுத்துட்டு போறது கஷ்டம். இவங்க போலீஸ் மூலியமா கொண்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் இந்த மேத்யூ கிட்ட 10 கோடி ரூபாய் தரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்தாங்க 10 கோடி ரூபாய் இருக்குன்ற மாதிரி தந்துடுறாரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவருமே காசை எடுத்துட்டு போறாரு. போலீஸ்னா பொதுவா எந்த இடத்துலயும் செக் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால மேத்யூவும் கிராஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. கனக பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவருக்காக தான் நிறைய இடத்துல பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. இன்னும் 2-3 பகுதிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா போதும். அந்த பொலிட்டீஷியன் கனக பயங்கரமா பாராட்டுறாரு. நல்லா வேலை பண்ணிருக்க, இன்னும் 2-3 இடத்த மட்டும் கரெக்டா பண்ணிரு, எப்படியாவது உனக்கு சீட்டு வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்கன்னு, அந்த இடத்துலயும் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் கனக சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜீப்ல போயிட்டு இருக்க மேத்யூவை காட்டுறாங்க. அந்த ஜீப் யாடகடமா ஆக்சிடென்ட் ஆயிருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஜீப் ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உட்காந்துட்டு இருக்க கனகம் பாக்குறாரு.
பொலிட்டீஷியனுக்கு இவர் யார் மூலியமா காசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாருன்னு தெரியாது. ஆனா இவருக்கு மேத்யூ கிட்ட தான் தந்தோன்றது தெரியும்ல. ஐயோ மேத்யூக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டே மேத்யூ இப்ப எப்படி இருக்கான், அந்த காசு என்னாச்சுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அண்ணன் எந்த ஒரு தகவலும் இல்லன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஹீரோ ஒரு வீட்டுக்கு குடி வந்தார்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல பெரிய சமீன் ஒருத்தர் இருக்காரு. இவரும் ஹீரோவோட ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறாரு. ஹீரோ இவரை கூட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவரோட ஒய்ஃப் கொரோனால இறந்து போயிருப்பாங்க. இப்ப 2 பொண்ணுங்களை இவர் தனியால தான் பாத்துட்டு இருக்காரு. இருப்பா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுங்களும் இவர்கிட்ட சகஜமா பேசுறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு இவரோட அம்மா ஹெல்ப்லாம் பண்றாங்க. வேற பகுதியில முருகன் ஒருத்தர் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க இடத்துல விளம்பரத்தை ஒட்டலான்னு ஒட்டினாரு பாத்தீங்களா, அவனுங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க போல. இவரோட இடத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க. நீ மாட்டினாலும் காலி பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டி விட்டு போயிருக்காங்க. இதனால இவருக்கும் பயம் வருது. கொஞ்ச நாள் நம்ம தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பையன் தப்பு பண்ணிருக்கான்றதுக்காக பெரியசாமி லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவன் ரம்யாக்கு கொஞ்சம் வேண்டியவன் போல. மேடம் உங்க பேரை சொல்லி கூட விடலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல அவனை விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல மேடம் இவன் ஓவரா பேசினான்ற மாதிரி பெரியசாமி சொல்றாரு. பெரியசாமி இங்க உங்களுக்கு நான் தான் சீனியர் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோபமா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் பெரியசாமி எதிர்த்து பேசின மாதிரிலாம் பேசியிருப்பாரு. என்ன அவன் எதிர்த்து பேசிட்டான்ற மாதிரி இவங்களுக்கு கோவம் வருது. அவர் கண்ணெல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுமே சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. நான் தான் உங்களுக்கு சீனியரு, என்கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருமே கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி சண்டைலாம் நடக்கும் போது கவனம் சதறும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரியசாமியோட கவனம் சதறி இருக்கும். அதனால பெரியசாமி கண்ணை டேபிள்லயே வச்சிருப்பாரு, லாக்க மட்டும் போட்டு விட்டுருப்பாரு. இப்போ ஒரு நார்த் இந்தியன் இருக்காரு பாத்தீங்களா, இங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக வராரு. இங்க இருக்க பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் திறந்திருக்க ஜன்னலை பாக்குறாரு. அந்த இடத்துல தான் பெரியசாமி வச்ச கன் இருக்கு. பேசாம இந்த கண்ணை எடுத்துட்டா என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இங்க வேற ஒரு போலீஸ் வந்துடுறாரு. யார் நீ, இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு. சார் லாரி ஓட்டுறவன் தான், தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றான். சரி சீக்கிரமா புடிச்சிட்டு கிளம்பணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல இவனுமே இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். கிளம்புறவன் கன் எடுத்துட்டு போனானா என்னன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் ரம்யா தான் எட்ன்ற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. ஆனா ரம்யாக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அவரை நான் ஏசிபின்னு சொல்றேன். இப்ப ஏசிபி வந்தது தெரிஞ்சோன்னே இந்த தேவி வேகமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார், ஒரு குடிகாரன் தான் பிரச்சனை பண்ணா, நான் பதிலுக்கு பேசுனதுக்கே மேடம் கூட்டு வந்துட்டாங்க, ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி இவ போய் சொல்றா, இவ தான் பொலிட்டீஷியன் மேல செருப்பு தூக்கி அடிச்சவ அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ரம்யா வேணும்ட்டே சிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க போல. ஆனா இது ஏசிபிக்கு புரிஞ்சிருது. ஏசிபியும் உள்ள வான்ற மாதிரி ரம்யா கிட்ட பேசுறாரு. ஆள் கிடைக்கலன்றதுக்காக இவங்கள வச்சு கேஸ முடிக்கிறதுக்கு பாக்குறியா, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த தேவியை வர வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு போயிட்டாரு, இப்ப பையனை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், வேலை ஏதாவது வாங்கி தந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. சரி நான் சொல்றேன் இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நமக்கு கணக்க காட்டுறாங்க. மேத்யூவை பத்தி தான் ஆளுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. மேத்யூ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பத்தி தெரிய வருது. இப்ப கணக்கும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி மேத்யூவை பாக்குறதுக்காக வராங்க. மேத்யூ பொண்ணுகிட்டயும் ஒய்ஃபு கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு கணக்கு வந்ததை பார்த்தோம்னா லைட்டா இவரோட முகம் மாறிடுது. நீ பசங்களை கூப்பிட்டு கிளம்புன்ற மாதிரி ஒய்ஃப் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப கணக்குமே காசு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கணக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் மயங்கிட்டேன், முழிச்சு பார்க்கும்போது அந்த காசு எங்க போச்சுனே தெரியல, எவனோ தூக்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தூக்கிட்டான்னு அசால்ட்டா சொல்ற, உன்னை நம்பி தானே காசை தந்தேன், எனக்கு தெரியாது அந்த காசு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கனகம் வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு கேங் இருக்கு பாத்தீங்களா, கனக அட்டாக் பண்றதுக்காக வருது. யார் இந்த கேங்னு தெரியல. கனகு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மாற்ற நிலைமைக்கு வராரு. அப்பன்னு பார்த்து எதர்ச்சியா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா ஒருத்தரை சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்கன்னு ஹீரோக்கு புரிஞ்சிருச்சுல. ஹீரோவும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்க வந்த எல்லாரையும் அடிச்சு இவர் ஓட விட்டுறாரு. கனக அட்டாக் பண்ண வந்தது யாருன்றது கனகுக்கு தெரிய மாட்டேங்குது. இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் குளிர் விட்டுரும். அதுக்குள்ள நம்ம சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிக்கணும், சந்தேகப்படுற எல்லார்கிட்டயும் விசாரிங்கன்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப போலீஸுங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நாங்க பிடிக்கிறோன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இல்ல இல்ல இதை நானே பாத்துக்கிறேன், அதே மாதிரி இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஒவ்வொருத்தரும் கண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஏசிபி ஒரு வாட்டி செக் பண்ணுவார் போல. லாஸ்டா மன்சூர் அலிகான ஹேண்ட் ஓவர் பண்ணதா சொன்னீங்கல்ல, அதை எடுத்துட்டு வாங்க பாத்துடலாம்னு சொல்றாரு. இப்ப பெரியசாமி எடுக்கிறதுக்காக போறாரு. திறந்து பார்த்தா அந்த இடத்துல கன்னு காணாம போயிருக்கு. கன் எங்க போயிருக்கோன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் கன்னு எங்க போச்சு அப்படின்றத இவரால கண்டுபிடிக்க முடியல. இத பத்தி ஏசிபி கிட்ட சொல்றாரு. ஏசிபி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதான்ற மாதிரி கேக்குறாரு. ரம்யா மேடத்துக்கும் எனக்கும் ஒரு சண்டை மாதிரி ஏற்பட்டது, அந்த கன்ஃபியூஷன்ல எங்கேயோ வஸ்டம் போல அப்படின்ற மாதிரிலாம் பெரியசாமி சொல்லிட்டு இருக்காரு.
இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மன்சூர் அலி கான் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் எதுக்காக திடீர்னு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது போய் சமாளின்ற மாதிரி ஏசிபி அனுப்பி விடுறாரு. இப்ப பெரிய சமயம் எதுக்காக வந்திருப்பாரா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இந்த மன்சூர் கோர்ட்டுக்கு போய் ஒரு பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சோடனே எனக்கு கன்னு வேணும்ன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. சார் இந்தாங்க லெட்டர், எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே கன்னு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் எலெக்ஷன் முடியறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கன்னை தேடினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள அந்த கன்னை வெளியே யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்க ஹீரோ இருக்கார்ல, சார் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்த யாரோ தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டேஷனுக்கு வந்தவங்க யாருன்னு விசாரிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி நீயே இந்த கேஸை விசாரி, 4 நாள் முடியும் போதும் கண்டுபிடிக்க முடியலன்னா நான் மேல் இடத்துல சொல்ல வேண்டியதான் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம பெரிய சாமியும் ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. ரம்யாவும் பெரிய சாமியும் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அந்த நாள் ஸ்டேஷனுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி வந்த எல்லாரையும் திரும்பி கூப்பிட்டு இவங்க விசாரிக்கிறாங்க. அந்த தேவியை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி ரம்யாக்கு தெரிஞ்ச பையனை விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கண்ணை நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வேற யார் எடுத்திருப்பான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது பாத்ரூம் போறதுக்காக போகும்போது ஒருத்தன் தண்ணி பிடிச்சதை பார்த்தார்ல, அதை பத்தி சொல்லிட்டாரு. அவன் ஒரு வேலை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் ஒரு பர்டிகுலர் டைம் வெளியே போனது பதிவாயிருக்கு. சார் இவனை தான் நான் பார்த்தேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டாரு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரிக்கிறாங்க. அவன் லாரி ஓட்டுற நபரு வேற ஊரை சேர்ந்தவன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப சிசிடிவி மூலியமா அவனோட போட்டோ ஒன்னு எடுத்துடுறாங்க. இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்றாங்க. எப்படியாவது இவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கனகோட தம்பியை காட்டுறாங்க. இவர் பேரு ரமேஷ்னு சொல்லியிருப்பேன். அண்ணன் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப குணான்னு கன்னெல்லாம் விக்கிற ஒரு நபர் கிட்ட இருந்து ஒரு கன்னை வாங்குறான். இவன் யார்கிட்டயாவது கொஞ்சம் கமிஷன் வச்சு விக்கலான்றதுக்காக தான் இவர்கிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு இருக்கான். இப்ப வேற ஊர்ல இருக்க முருகனை நமக்கு காட்டுறாங்க. ஒளிஞ்சிருக்கிறது இவருக்கு அசிங்கமா இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க வேற ஏத்தி விடுறாங்க. பதிலுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு அதுக்கு கன்னு வேணும், கன்னை வாங்கி வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கன்னை எங்கடா போய் வாங்குறதுன்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி கேங்ல ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா ரமேஷ்க்கு கால் பண்ணி கன்னு வேணும்னு கேட்கறாரு. சரி இந்த பகுதிக்கு வந்து கன்னை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ரமேஷும் சொல்றாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு முருகனும் டீமும் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ சைடுல டீம் இருக்காங்க பாத்தீங்களா, கன் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை வர வச்சு பேசுறாங்க. இல்லீகல் கன்னை யாரெல்லாம் விற்பாங்க சார், நீங்க சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே குணான்னு ஒருத்தன் தான் இப்ப ரீசெண்டா நிறைய கன்னெல்லாம் வித்துட்டு இருக்கான். அந்த குணா கிட்ட கூட கன்னு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க கிட்ட விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த குணாவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல தான் அவர் பதுங்கி இருக்காரு. இப்ப குணாவை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனக அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த கேங்கோட ஹெட்டா இருப்பாரு. இப்ப கன்னு வேணும்ன்றதுக்காக தான் குணாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. காசெல்லாம் தந்து குணா கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது கீழே போலீஸுங்க வரது தெரியுது. என்ன போலீஸுங்க வராங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. பக்கத்து ரூம்ல ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி பக்கத்து ரூம் கிட்ட வராரு. அந்த ரூம்ல ஒரு நபர் ஒரு லேடி கூட ஒண்ணா இருப்பாரு. அந்த நபரை மிரட்டி இவரோ ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ் வந்தது குணாவை பாக்குறதுக்கு தான். இப்ப குணா கிட்ட இருக்க எல்லா கன்னையும் இவங்க பிடிச்சிடுறாங்க. அதுல இவங்க தேடி வந்த கன் இருக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த கன் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த குணா கடைசியா ரமேஷ் கிட்ட ஒரு கன்னை வித்திருப்பாரு. ஒருவேளை அந்த கன் இந்த கன்னா இருக்குமான்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியல. இப்ப அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே கொஞ்சம் போதையில பைக்ல வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல செக்கிங் எல்லாம் நடக்குது. பெரிய சாமி தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய சாமி இவனை நிறுத்துறாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நான் கனகோட தம்பின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். கனகோட தம்பினா பயந்துருவாங்களா, நில்லுன்ற மாதிரிலாம் இவர் நிறுத்தி இவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இந்த பெரிய சாமி பண்ணிட்டு இருக்கிறத பத்தி மத்த ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. அவங்களுமே பக்கத்துல வந்துடுறாங்க. சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. நீ போலான்ற மாதிரி இந்த பையனை இங்க இருந்து போக சொல்றாங்க. இப்ப கிளம்பும் போது இந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, பெரிய சாமியோட வாக்கி டாக்கிய புடிங்கிடுறான். தெனாவட்டா பேசினல்ல வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப மறுநாள் ஸ்டேஷனுக்கு தேவி வந்திருக்காங்க. என்ன ஏசிபி கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கியா, உனக்கு வேலை வாங்கி தர வேலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரா, 1008 வேலை இருக்கு போமான்ற மாதிரி வெளியே இருக்கவர் திட்டி அனுப்பி விடுறாரு. கனகு மேத்யூ கிட்ட காசெல்லாம் கேட்டுட்டு இருந்தாருல, ஆனா மேத்யூ சைலண்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. வீட்டுல போய் செக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மேத்யூவை நமக்கு காட்டுறாங்க. மேத்யூ ஒரு இடத்துல அந்த காசெல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு போல. இப்ப காசு எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்கு சுரேஷ் வந்திருக்காரு. இந்த மேத்யூ கிட்ட 10 கோடி ரூபாயை தந்தார்ல, அந்த சுரேஷ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரிச்சுக்கலாம் தானே சொன்னீங்க, என்ன நீங்க மட்டும் எடுத்துட்டு போக பாக்குறீங்க, எனக்கும் காசு தாங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி மேத்யூ இருக்காருல, இவரை தள்ளி விட்டு வீட்லயே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இந்த சுரேஷ் கத்தி கூப்பிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு கனகோட ஆளுங்க வராங்க. கத்துனா நமக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி கொஞ்சம் சைலண்டா இருந்துடுறாரு. இப்ப கனக ஆளுங்க இருக்காங்கல்ல, வீடு எல்லா பக்கமும் பூட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அண்ணா அவன் தப்புஸ்டான் போல அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க தேடி பிரயோஜனம் இல்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அப்பாடா கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி உள்ள இருக்க சுரேஷும் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு கதவை திறந்து இவரும் வெளியே வந்துடுறாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போன ஆளுங்க திரும்பி வந்துடுறாங்க. காரணம் அங்க இருக்க போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் திரும்பி வந்திருப்பாங்க. அப்படி திரும்பி வந்தவங்க சுரேஷை பார்த்துடுறாங்க. நீ என்ன பண்றன்னு கேக்குறாங்க. இல்ல கனக சொல்லி தான் நான் வந்தேன்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இப்போ உடனே இவங்க திரும்பி கனகக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அண்ணா சுரேஷ் இங்க இருக்கான், நீங்க தான் வர சொன்னீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான்லாம் வர சொல்லடா, அப்ப அந்த சுரேஷ் ஏதோ பண்ணிருக்கான் போல, அவனை அமுக்குங்க அப்படின்ற மாதிரி கனக சொல்றாரு. இப்ப சுரேஷ் அமுக்கலான்னு பார்த்தா சுரேஷ் இங்க இருந்து தப்பிச்சிருக்கான். சுரேஷும் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. சுரேஷுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. 2 நாள் மட்டும் உன் ரூம்ல தங்க வச்சுக்கோடா, 2 நாள்ல நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன், அது வரைக்கும் மாட்டாம இருக்கணும்ன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. சரி இந்த ரூம்குள்ளேயே இருந்துக்கோங்க, வெளியே வராதீங்கன்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு போறாரு. கனகு தம்பினா பெரிய இவனா அப்படின்ற மாதிரி பெரியசாமி கேட்டாரு பாத்தீங்களா, அவர் கேட்டதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. நெட்ல அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இத பாக்குற கனகு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. தம்பிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏண்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா, அந்த போலீஸ் வந்தா வெயிட் பண்ண வையே, நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க வாக்கி டாக்கிய வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவனை மட்டும் இருக்க சொல்லிட்டு போன்ற மாதிரி இவர் மத்தவங்க எல்லாம் வெளியே அனுப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல கனகம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கனகு வந்து பார்க்கும்போது தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நிக்க வச்சிருக்கான். அதாவது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நிக்க வச்சிருக்கான். ரொம்ப அவமானமா பெரியசாமிக்கு இருக்கு. இந்த கனகை பார்த்து போலீஸ்காரங்களே கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாங்க. அதனால காம்ப்ரமைஸ் தான் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தெரியாம பண்ணிட்டாரு, அவரை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால கனகு இருக்கார்ல, பொழைச்சு போன்ற மாதிரி விடுறாரு. என் தம்பியா இருக்கவே உன்னை யூனிஃபார்ம் தான் கழட்டி உட்கார வச்சிருந்தான், நானா இருந்தா அம்மனமா உட்கார வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கனகு பேசுறாரு. இப்ப இவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்ப பின்னாடியே இந்த ரமேஷும் பைக்ல வந்துட்டு இருக்கான். அப்படி வந்தவன் என்ன சொல்றானா, இதுக்கப்புறமும் உன்னை நோண்டிக்கிட்டே இருப்பேன், என்கிட்டயே வம்பு வச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் நீ அனுபவிப்ப அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் ரூம்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்காருல. இப்ப ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறாரு. அங்க நிறைய பேர் சீட்டு கட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவருக்கும் சீட்டு கட்டுனா ரொம்ப பிடிக்கும். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு கனகோட ஆள் இருப்பாரு. அவர் உடனே கனகுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பெரியசாமியை நமக்கு காட்டுறாங்க. கூட வேலை பார்க்கறவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு கண்டிப்பா அவனை நான் அடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. என் பொண்ணுங்களோட லைஃபை பத்தி யோசிச்சுதான் அடிக்காம வந்துட்டேன். பொண்ணுங்க இல்லாம எனக்கு பையன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் பையன் இருந்திருந்தா என்னை இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு கேட்டிருப்பான்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. சார் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவருக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போறாரு. எனக்கு பையன் இருந்திருந்தா கேட்டிருப்பான்ல அப்படின்ற மாதிரி பெரியசாமி சொன்னது ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது. இப்ப இந்த இடத்துல சுரேஷ் நமக்கு காட்டுறாங்க. நிறைய காசை ஜெயிச்சிருப்பாரு. சந்தோஷமா காசு எடுக்கலாம்னு நினைக்கும் போது கணக்கு வந்துடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த மேத்யூக்கு எதர்ச்சியா தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். உடனே சுரேஷ்க்கு கால் பண்றாரு. சுரேஷும் கிளம்பி வேகமா அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. 2 பேருமே அந்த இடத்துல வச்சுதான் பிளானை யோசிச்சிருப்பாங்க. பேசாம ஆக்சிடென்ட்ல காசு காணாம போயிருச்சுன்னு போய் சொல்லிடலாம், இந்த காசை நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அவன் என்னையும் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. என் காசை நீங்க 2 பேர் ஏமாத்த பாத்திருக்கீங்கல்ல, விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கொடூரமா சாவடிச்சிடுறாரு. சீக்கிரம் அந்த மேத்யூவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரமேஷை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, வேணும்ட்டே இவனை பார்த்து பக்கத்துல இருக்க கடைகிட்ட வந்துடுறாரு. சமயம் பார்த்து இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. அதே மாதிரி ஏற்கனவே கணக்கு ஒரு டீம் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த டீம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டீமோட 8 பேரை நம்ம குருன்னு வச்சுப்போம். நம்ம ஹீரோ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே அந்த ரமேஷை நோட்டை விட்டுட்டு இருக்காரு. அப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இட்லி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி உட்காந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ இவரோட காசுல வாங்கிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க ரமேஷ் இருக்கான்ல, ஒரு லேடி கூட ஒன்னா இருக்கிறதுக்காக கிளம்புறான். கொஞ்சம் தள்ளி தான் ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்குள்ள தான் அந்த லேடி இருக்காங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கிறத குருவும் ஆளுங்களும் பாக்குறாங்கல்ல. இப்ப இவனை எப்படியாவது காலி பண்ணுன்ற மாதிரி குரு நெருங்கி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹீரோவை பாக்குறாங்க. இவன் தானே நம்மள அடிச்சது, இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் பயந்து இவங்க கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஆனா ஹீரோ அந்த ரமேஷை ஃபாலோ பண்றாரு. இவன் எதுக்கு ரமேஷை ஃபாலோ பண்றான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. வந்த ஹீரோ ரமேஷை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ட்ரெஸ்ஸியா கலட்ட வைக்கிற, நீ ட்ரெஸ்ஸை கழட்டா அப்படின்ற மாதிரி இவனை கழட்ட வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும் போது சவுண்ட் கேட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க. ஹீரோ ஓடி போயிடுறாரு. இப்ப வந்தவங்க இவன் மோசமான கண்டிஷன்ல இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோ இவனுங்க கிட்ட இருந்து ஓடி போகும்போது ஆட்டோல போயிட்டு இருக்க குரு தான் வேகமா ஆட்டோல ஏத்தி இருப்பாரு. யார் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீ தான் தேவையில்லாம காரியத்தையே கெடுத்துட்ட, அன்னைக்கே நாங்க கனகோட கதையை முடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கனகோட கதையை முடிக்க நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா கனக ஸ்டார்டிங்ல ஒரு பொலிட்டீஷியனை கொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொலிட்டீஷியனோட சொந்தக்காரரா தான் இந்த குரு இருப்பாரு.
கண்டிப்பா அந்த கனகோட கதை என் கையால தான் முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரமேஷ் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. இத பார்த்து கனகு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தம்பியோட Dress வேற ஒருத்தன் போட்டிருக்கான். தம்பியோட Dress கலட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதே சமயம் தம்பியோட போனுக்கு இப்ப கால் வருது. இவங்களுமே ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. எதிர முருகன் தான் பேசுறாரு. தம்பி நாங்க வந்துட்டு இருக்கோம்ப்பா, நாளைக்கு வந்துருவோம், கண்ணை மட்டும் ரெடி பண்ணி வையின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் தம்பி இந்த கன்னு பிசினஸ் பண்றான் அப்படின்றது அண்ணனுக்கு தெரியுது. ஏண்டா இதெல்லாம் வேணாம் தானே சொன்ன அப்படின்ற மாதிரி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கலாம் இருக்காரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ரமேஷை யாரோ நைட் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப காஃபி தரதுக்காக வந்த அம்மா இருக்காங்கல்ல, நைட் எதுக்காகப்பா அவ்வளவு லேட்டா வந்தன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. இது மூலியமா இந்த அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இவர் தான் ரமேஷ் அடிச்சிருக்காருன்ட்டு. எதுக்காக சார் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு ஒருவேளை பையன் இருந்திருந்தா அடிச்சிருப்பான்னு பெரியசாமி சார் சொன்னார்ல, அதனால தான் அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கனகோட ரைட் ஹேண்ட் இருக்கார்ல, அடிச்சவன் அடிக்க மட்டும் செய்யல, ட்ரெஸ்ஸையும் கலட்டி இருக்கான். ஒருவேளை எதுக்காக இந்த கான்ஸ்டபிளான பெரியசாமி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஆளுங்க பெரியசாமியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தான் இந்த விஷயத்தை பண்ணியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் அந்த நேரம் வீட்டுல தான் இருந்தேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கிளம்புன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சண்டை போட்டவன பார்த்ததா இவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரையா காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து இல்ல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ கனகு கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. வேலை விஷயமா பேசுறதுக்காக வராரு. அப்படி வந்தவரை இவன் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை காமிச்சு சொல்றான். ஹீரோவை என்ன மாட்டி விட்டுறது அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே அவன் கிட்ட சொல்றாரு. இட்லிலாம் வாங்கி தந்தார்ல, என்ன மாட்டி விடாதுன்னு சொல்றாரு. அவனுமே கொஞ்சம் சுதாரிச்சிடுறான். இப்ப பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டை காட்டுறான். அதை தாண்டி கனகு ஆளுங்களை ஒவ்வொருத்தரா காமிச்சிட்டு இருக்கான். அதாவது எல்லாரையும் இவன் காட்டுறான். இவன் சரியான பைத்தியம்ன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறான். ஆனா இவன் ஓரளவுக்கு தெளிவானவன் தான், இங்க பைத்தியம் மாதிரி நடிக்கிறான். அதனால இங்க இருந்து இவனை கூட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி கனகு சொல்றாரு. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோவும் தப்பிச்சிடுறாரு. இந்த முருகன் வந்துட்டு இருக்க கார்ல நிறைய பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப ஸ்பேர் டயர் கூட இவங்க கிட்ட இல்ல. ஆளுங்க இருக்காங்கல்ல, அண்ணா அங்க ஒரு குவாலிஸ் இருக்கு, அந்த கார்ல இருக்க ஸ்பேர் டயரை நாங்க எப்படியாவது தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி முருகனும் ஏத்துக்கிறாரு. அந்த காருக்கு பக்கத்துல இவங்க காரை நிறுத்துறாங்க. அந்த காரை ஏமாத்தி ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஸ்பேர் டயரை எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு லாரி டிரைவரை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த லாரி டிரைவரை திரும்பி ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, அண்ணா அவனை விட்டுறாதீங்கன்னு, எப்படியாவது ஃபாலோ பண்ணி புடிங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. சரி தம்பி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஃபாலோ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கனகோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த விஷயத்த பெரியசாமி தான் பண்ணிருக்கணும்னு இல்ல, பெரியசாமிக்காக வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம், பெரியசாமியை ரொம்ப நேசிக்கிற யாராவது கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் கவனிக்கிறாரு. ஒருவேளை ஹீரோவை நெருங்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு பயம் வருது. இவரை வேகமா ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. சார் உங்களை கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு சார், இந்த மாதிரிலாம் அவங்க பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த மேத்யூக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை தூக்கிட்டு வரன்ற மாதிரி வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. டேய் இது அவன் பொண்ணு இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆமா நான் அவரோட பொண்ணு இல்ல, நடந்ததே வேறன்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மேத்யூ பொண்ணும் இவங்களுமே ரூம்மேட்டா இருப்பாங்க. மேத்யூ பொண்ணு ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆர்டரை நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ரூம்மேட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அவங்களோட போனை கையில எடுத்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. இந்த ஆளுங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க, இதுதான் அந்த பொண்ணு போல அப்படின்ற மாதிரி சட்டுன்னு தூக்கிருப்பாங்க. சோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கிறது இப்பதான் இந்த கனகுக்கு புரிய வருது. கனகு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, எப்படியும் போன் நம்ம கிட்ட தானே இருக்கு, பொண்ணை தூக்கிட்டேன்னு போய் சொல்லி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு நம்பர்ல இருந்து கனகு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பொண்ணோட போன் இப்ப என்கிட்ட தான் இருக்கு, உன் பொண்ணு ஏதாவது பண்ணாம இருக்கணும்னா ஒழுங்கா காசை கொண்டு வந்து தந்துருன்னு சொல்லிட்டாரு. அவருமே நான் வரேன், என் பொண்ணு எதுவுமே பண்ணிராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மேத்யூக்கு காசை தரதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மேத்யூ ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. இன்னும் 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோ, கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் பொலிட்டீஷியன் இருக்கார்ல, காசு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கனகு கிட்ட கேக்குறாரு. கொஞ்சம் கோவமாலாம் பேசுறாரு. காசு இவ்வளவு நேரம் ஆயும் போய் சேரல, அதனால தான் கோவமா பேசுறாரு. இதுக்கப்புறம் இவர் சீட்டெல்லாம் வாங்கி தரமாட்டாரு அப்படின்றது கனகுக்கு தெரிஞ்சிருது. பயங்கரமா கோவப்படுறாரு. மேத்யூ காசோட ஒருவர்னு பார்த்தா வெறுங்கையோட வந்திருக்காரு. இத பாக்குற கனகு டென்ஷன் ஆயிடுறாரு. காசு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த காசெல்லாம் திரும்பி தர முடியாது, நீ என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், என் ஒய்ஃப் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா, உனக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கனகு இருக்காருல, என்னைய மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒரு ராடை வச்சு கொடூரமா அடிச்சு இவரை சாவடிச்சிடுறாரு. எதுக்காக இப்படி பண்ண, இவன் போலீஸ் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. யாரா இருந்தா எனக்கு என்ன, பொலிட்டீஷியனா மாறணும்ன்றதுக்காக தான் பொறுத்து போனேன், இதுக்கப்புறம் என்னால பொறுத்து போக முடியாது. இவன் என்ன ஏமாத்தினா 10 கோடி எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஆனா 10 கோடியை ஏமாத்தின ஒருத்தனை நான் சும்மா விட்டுட்டேன்னு தெரிஞ்சா எவனுமே என்ன மதிக்க மாட்டான், பயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு.
1 மணி நேரத்துல வரல. அதனால இப்ப மேத்யூவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வராங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த கனகன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாருன்ற மாதிரி சொல்றாங்க. கனக என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. கனக ஆள் ஒருத்தர் போலீஸ்ல இருக்காருல, அவர் கனக கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த லாரி டிரைவரை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் திரும்பி இந்த லாரி டிரைவரை கவனிக்கிறாரு. ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த லாரி டிரைவரை புடிச்சிடுறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. இவங்கிட்ட அந்த கன் இருக்குமான்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. இப்பதான் ஸ்டேஷன்ல பெரியசாமி மிஸ் ஆகுறாரு. வீட்லயே இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப பெரியசாமி சார் எங்க போயிருப்பாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கணக்குக்கு இன்னமும் பெரியசாமி மேல டவுட் இருக்குல்ல, நீ தான் என்னோட தம்பி ஏதாவது பண்ணியான்ற மாதிரி திரும்பி கேக்குறாரு. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, ஆனா பண்ணாலுமே என்ன தப்பு, அவன் ஓவரா தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா வார்த்தையை விட்டுறாரு. ஏன் முன்னாடியே என் தம்பி அடிப்புன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்காருல, ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. இவர் பொத்துன்னு விழுந்து மயங்கிடுறாரு. முருகனும் ஆளுங்களும் கன்னு வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா இவர் சாவடிச்சுலாம் வச்சிருக்கிறத பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்ன கன்னு வாங்கலான்னு வந்தா சாவுலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பெரியசாமியோட லொகேஷன் கடைசியா எங்க காட்டுது அப்படின்றத இவங்க செக் பண்றாங்க. கடைசியா கணக்கோட ஃபேக்டரிக்கு தான் அவர் போயிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கணக்கு தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் கனக ஃபேக்டரிக்குள்ள ஒரு கேங் நுழையுது. குருவோட கேங் தான் நுழையுது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கெட்ச் மிஸ் ஆயிருச்சு, இன்னைக்கு மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி குருவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த இடத்துல கனகம் தடுத்து சண்டை போடுறாரு. கனகோட ஆளுங்களும் சண்டை போடுறாங்க. ஆனா கனகோட ஆளுங்க நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கனக சிச்சுவேஷனை இவருக்கு சாதகமா கொண்டு வந்துடுறாரு. என் தம்பியும் நீ தான் அட்டாக் பண்ணியான்ற மாதிரி இந்த குரு கிட்ட கேட்கறாரு. உன் தம்பியை நான் அட்டாக் பண்ணல, அந்த போலீஸ் தான் அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. அதாவது பெரியசாமியை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா இங்க இருக்க கனகம் ஆளுங்களும் இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப கனகம் இவரும் சிங்கிள்ஸ் மாதிரி தனியா மோத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கனக இந்த இடத்துல காலி பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பெரியசாமி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாங்க. இவங்க கூட்டு போகும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இவ்வளவு நேரம் சீரியஸா இருந்த ரமேஷ் இறந்து போயிருப்பாரு. அவங்கள கிராஸ் பண்ணி தான் இவங்க இவரை கூட்டு போறாங்க. இவரு நல்லபடியா தப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா அந்த லாரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் கன்னு சேல் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கிட்ட நிறைய விதமான கன்னெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இவங்களோட கன்னு கிடைக்க மாட்டேங்குது. என்னடா நடந்தது, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் அந்த கன்னை எடுக்கலாம் நினைச்சிருப்பான். அதுக்குள்ளதான் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்திருப்பாரு. அந்த போலீஸ் அனுப்பி விட்டு கன்னை எடுக்கலாம் நினைச்சிருப்பான். ஆனா அந்த சமயம் கன்னு காணாம போயிருக்கும். அந்த சின்ன கேப்ல துப்பாக்கி எப்படி காணாம போச்சு, யார் எடுத்திருப்பான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஏசிபி 4 நாள் தான் டைம்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு தான் எலெக்ஷன் டேட்டா இருக்கும். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சார் இன்னும் எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க சார், நான் கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, இன்னைக்கு எலெக்ஷன் வேலை இருக்கு, போய் அதை பாருன்ற மாதிரி இந்த சீனியரும் திட்டி அனுப்பி விடுறாரு. இவருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையன்ற மாதிரி சோகமா எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஏசிபி கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றாரு. அதே சமயம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இப்ப பெரியசாமி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. சார் உங்களுக்காக தான் ரமேஷ் அவன் போட்டு அடிச்சான், அதே மாதிரி உங்களுக்காக தான் கனகோட கதையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கனகோட கதையை இவர் ரொம்ப கொடூரமா முடிச்சிருப்பாரு. கனகு மத்தவங்கள சாவடிப்பாரு பாத்தீங்களா, அதே பேட்டர்ன்ல தான் ஹீரோ அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. நமக்காக ஹீரோ இவ்வளவு பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரி பெரியசாமி சந்தோஷப்படுறாரு. அப்ப ஏசிபி கிட்ட இருந்து கால் வருது. இப்ப ஹீரோவும் பெரியசாமியும் ஏசிபிக்கு எதிர நின்னுட்டு இருக்காங்க. ஏசிபி இருக்கார்ல, கன்னு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கன்னை இவங்க கிட்ட காட்டுறாரு. சார் எப்படி சார் கிடைச்சது, யார் எடுத்தான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப தேவியும் பையனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பையன் தான் கன் எடுத்திருப்பான். இந்த பையன் அந்த சமயம் வெளியே விளையாடிட்டு இருந்திருப்பான். பால் விழுந்திருக்கும். எடுக்கிறதுக்காக வந்தவன் பொம்மை துப்பாக்கி போல அப்படின்ற மாதிரி கண்ணை எடுத்திருப்பான். முதல்ல தேவி வரும்போது தேவிக்கே கன்னு பையன் எடுத்தது தெரியாது. அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் கன்னை வச்சு அவன் விளையாடிட்டு இருக்கும் போது தான் இந்த கன்னு எப்படி வந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. இவன் விஷயத்த சொல்லியிருப்பான். இத போலீஸ் கிட்ட சொல்லலான்னு வந்திருப்பாங்க. ஆனா நான் வேலை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு என்ன துரத்தி விட்டுட்டாங்க, பேச விடலன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியோ நல்லபடியா உங்களுக்கு கன்னு கிடைச்சிருது. அதே சமயம் அந்த தேவி வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டாங்க பாத்தீங்களா. பக்கத்துலயே ஒரு பாய் டீ கடை வச்சிருப்பாரு. பாய் நீங்க வேலை போட்டு தாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பாயும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கன்னை திரும்பி இவங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா கன்னு லோடிங்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கன்னை இவங்க அன்லோட் பண்ணிட்டு தான் வைப்பாங்க. எப்படி லோடிங்ல இருக்கு, என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா அன்லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி பெரியசாமி சொல்றாரு. அப்ப வேற யாரோ தான் லோட் பண்ணிருக்கீங்க, இந்த ஸ்டேஷனை சேர்ந்த யாரோ தான் லோட் பண்ணிருக்கீங்க, அது யாருன்றத ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஏசிபி கேக்குறாரு. அப்ப ரம்யாக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கான்ஸ்டபிளும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்பதான் சில விஷயங்கள் ரிவீல் ஆகுது. கன்னை நம்ம லோட் பண்ணி வச்சிருவோம். அப்பதான் ஏசிபி செக் பண்ணும் போது
லோட்ல கன்னை வைப்பீங்களான்னு திட்டுவார்ல, அதுக்காக தான் இவங்க லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சார் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரியாம பண்ணிட்டீங்களா? பெரியசாமி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பெரியசாமி பிரச்சனையை வளர்க்க வேணாம் சார், நான் எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்க விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சோன்னா மன்சூர் இருக்கார்ல, நேரா ஸ்டேஷனுக்கு தான் வராரு. ஓட்டெல்லாம் போட்டாச்சு, என் கண்ணை தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஹீரோ தானே நிறைய ஹெல்ப் பண்ணாரு, அதனால பெரியசாமியும் பார்வையிலேயே நன்றியெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. மேத்யூ கிட்ட இருந்த 10 கோடி ரூபாய் எங்க போச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த 10 கோடி ரூபாய் முருகன் கிட்ட தான் போயிருக்கும். எப்படின்றத ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா முருகனோட ஆளுங்க வேற ஒரு கார்ல இருந்து டயரை எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கார் அந்த மேத்யூவோட காரா தான் இருக்கும். அந்த கார்ல இருக்க டயர்ல தான் காசெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த டயர் இப்ப முருகன் கிட்ட போயிருது. முருகன் கிட்ட தான் காசு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா முருகனுக்கு இப்போ வரைக்கும் அந்த காசை பத்தி தெரியல. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.